அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. திரு ரஜினிகாந்துடைய இந்த உரையாடல் நம்ம பார்த்திருப்போம். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இன்டைரக்டாவும் டைரக்டாவும் நிறைய கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்காருன்னு பார்க்கலாம். கொஞ்ச காலமாகவே நம்மளுக்கு அரசியல்ல இப்போ ஒரு வேக்கம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது மக்கள் பார்வையிலும் அரசியல் விமர்சகர்கள் ஆலோசகர்கள் பார்வையிலும் நமக்கு தெட்ட தெளிவா தெரிகிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஜினியுடைய இந்த பேச்சு அரசியல்ல என்ன விதமான ஒரு இம்பாக்ட கொடுக்கும்? நிச்சயமாக அரசியல்ல ரஜினிகாந்த் வருவார் என்பதற்கான ரேகைகள் தான் தெரிகிறது. தமிழக அரசியலில் ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைமை திராவிட இயக்கம் என்றாலும் என்று கூறினாலும் கூட அவர்கள் இருவருமே காஸ்ட் நியூட்ரல் என்ற அடிப்படையில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி தலைவர் பின்னால் திரண்ட கூட்டம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பெயர் தான் திராவிட இயக்கம் என்றாலும் திராவிட இயக்க கூறுகள் இரண்டு பேரிடமே பல விஷயங்களை செய்தாலும் கூட ஒரு தலைவர் பின்னால் திரண்ட ஒரு கூட்டம் தான். ரஜினி பின்னாலும் அப்படி ஒரு கூட்டம் திரள்வதற்கான வாய்ப்புகள் இந்திய சூழ்நிலையில் மிக பிரகாசமாக இருக்கிறது. ரஜினிக்கு இந்த அரசியலுக்கு வரவில்லை, வருவதாக தனது விருப்பத்தை காட்டியிருக்கிறார். ரஜினிக்கு எதிராக சொல்லப்படும் விமர்சனங்கள் எல்லாம் அவர் வந்தால் தம்முடைய இடங்கள் பாதிக்கப்படுமோ என்ற அடிப்படையில் கூறப்படுகிறது. அவர் வரும்போதுதான் எந்த கொள்கைகளை ஏற்று வருகிறார், எப்படி வருகிறார், அதற்கு மக்கள் எந்த வகையில் ஆதரவு கொடுப்பார்கள் என்பது தெரியும். ஆனால் ஒன்று உறுதி, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பாப்புலர் பிகராக ரஜினிகாந்த் இருக்கிறார். அவர் வரக்கூடிய அரசியல் என்பது அனைத்து தமிழக மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியலாக தான் இருக்கும். மேலும் தேசிய உணர்வு கொண்ட தமிழக வாக்காளர்கள் சிதறி போய் பல கட்சிகளில் இருக்கும் பட்சத்தில் ரஜினி வந்தால் அவர் பின்னால் அவர்கள் திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இளைஞர்கள், தமிழகத்தில் அரசியல் அதிகாரம், சமூக நீதி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் என்று பல வகையிலான ஆதரவுகளையும் ரஜினிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசியல் அரங்கில் வாக்கு வங்கி இருந்தும் சாதிக்க முடியாத கட்சிகள் எல்லாம் ரஜினி தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் ரஜினிக்கு என்டிஆருக்கு ஆந்திராவில் இருந்தது போல் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்த போகிறார், என்ன சூழ்நிலை அவர் வருகிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் சொன்னதை வச்சு இப்ப அவருடைய முதல் படி அரசியல்ல எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத அவருடைய பேச்சின் மூலமாக அவர் காண்பித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அட் தி சேம் டைம் தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வர வேண்டும்னு சொல்றதோ, தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை போய் பார்க்கறதோ, இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அவர் மீது வைக்கப்படக்கூடிய சில பிரஷர்ஸ்னால அவர் இந்த மாதிரி பேசியிருக்காருங்கிறத எடுத்துக்கலாமா, இல்ல நிஜமாவே அரசியலில் களம் காணுவதற்கான நேரம் விட்டதுன்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அரசியல் களம் காணுவதற்கான நேரம் விட்டது என்றுதான் அவர் எடுத்துக்கொள்கிறார். 96 எல்லாரும் கூறுவது போல் ஒரு வாய்ப்பை நழுவ விட்டோமோ என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக இருக்கிறது. 2006 நாம் வந்திருந்தால் இதைவிட மூன்றாவது சக்தியாக இல்ல முதல் சக்தியாக வந்திருப்போமோ என்ற எண்ணமும் அவர் மனதில் இருக்கலாம். இப்பொழுது மாஸ் லீடர்களான ஜெயலலிதா மறைந்துவிட்ட நிலையிலும் திமுக தலைவர் கருணாநிதி ஆக்டிவாக இல்லாத தலைமையிலும் தமிழகம் ஒரு மாஸ் லீடரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் கொண்ட தன்மை கொண்டது. தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் சில கலைத்துறை, பேச்சு திறமை இந்த மாதிரிப்பட்ட இதுல மக்களால் வசீகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள். காமராஜர் பெரிய தியாக வரலாறு இருந்தது. அதற்கு பிறகு அண்ணா சிறந்த பேச்சாளர், கலைத்துறை சார்ந்தவர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாமே மக்களால் ஒரு கோட்புலர் என்ற வகையிலும் பல பன்முகத்தன்மையும் திறமையும் கொண்டவர்கள் என்ற வகையில் தான் தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். ரஜினியும் அதே போல் திரையுலகில் நம்பர் 1 பன்னெடுங்காலம் இருக்கக்கூடிய தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நல்லவர், நேர்மையானவர், தான் ஒரு கேக்வார் என்பதை எல்லா இடத்திலும் நேர்மையாக சொல்லக்கூடிய என்ற ஒரு எண்ணம் தான் தமிழக மக்களிடம் இருக்கிறது. இன்றைய அரசியல் வெற்றிடமும் அரசியல் சூழ்நிலையும் ரஜினிக்கு இருக்கும் நல்ல இமேஜும் நிச்சயமாக அவர் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாநில கட்சியை தொடங்கினார், தேசிய எண்ணத்தோடு தொடங்கினார், மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பது என்பவர்களின் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.